திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்களுக்கு இந்த மாதம் ஆவணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, இறுதியாக என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்துட்டீங்கன்னா, புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 21ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்சபலம் பெற்று வருகிறார். 16ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னி வீட்டிலிருந்து தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய துலா வீட்டுக்கு வரப்போகிறார். அது மூல திரிகோண வீடு, ரொம்ப பவர்ஃபுல்லான வீடு. சனி பகவான் ஆல்ரெடி வக்கரகதியில தான் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம குரு பகவானும் உச்சத்துல இருக்கார். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். பாருங்க இந்த மாசம் எவ்வளவு கிரகங்கள் ரொம்ப பவரா இருக்காருன்னு பாருங்க. சூரியன் வந்து ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார், புதன் ஆட்சி உச்சம் இரண்டையுமே பெற்றிருக்கார். அதே போல குரு பகவான் உச்சமா இருக்கார். சோ இந்த யோகம் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மிகுந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக பார்க்கலாம். கடக ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கடக ராசி, உங்க ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருக்கார். ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் புதன் இருக்கார். அதற்கு மேல சிம்மத்துக்கு வந்துடுறார். அதுக்கப்புறம் குரு உச்சமாகி தனிச்சுதான் நிக்கிறார். அதனால கடக ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஜோசியரும் சொல்றது போல நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எல்லாமே சொல்றீங்க. ஆனா எங்களை விட்டு நிறைய பேர் பிரிஞ்சு போறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது, நான் ஒரு செயலை செய்ய துடிக்கிறேன், அந்த செயல் நடக்க மாட்டேங்குது. இது எல்லாம் கடக ராசிக்கு நடக்கும். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுப கிரகம். நல்லதை மட்டுமே நமக்கு போதிக்கக்கூடியவர், நல்ல விஷயங்களை மட்டுமே நமக்கு கொடுக்கக்கூடியவர். அப்ப கெட்ட நண்பர்களுடைய தொடர்புல போயிரும். கெட்ட உறவினர்கள், தப்பான எண்ணத்துல யாரெல்லாம் உங்ககிட்ட பழகுறாங்களோ அதெல்லாம் விலக்கி விட்டுருவாரு. தப்பான ஒரு செயல போய் உங்களுக்கு சிக்க விட மாட்டாரு. தப்பான வேலையோ ஒரு நஷ்டமாகறதோ அல்லது வேற ஏதாவது போய் ஏமாந்து போற ஒரு வேலையில உங்களுக்கு சிக்க விட மாட்டாரு. உங்களுக்கு உங்க ஜாதகத்துக்கு நல்ல நபர்கள் யாரோ அவர்களை மட்டும்தான் உங்களுக்கு சேர்த்துவாரு. நல்ல விஷயங்கள் என்னவோ அது மட்டும் உங்க கைக்கு வரும். அப்ப என்ன ஆகும்னா இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளியே போகும். அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஏன்னா எல்லாரும் நம்மளை விட்டு வெளியே போறாங்களே, எல்லாருமே நம்மளை வந்து நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இந்த செயல் நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இருக்கும். ஆனா அது அப்படி கிடையாது. அது உங்களுக்கு இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாம இருந்தாலும் ஒண்ணுதான். அதனால நீங்க நிறைய பிரச்சனையை சந்திப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து தவிர்த்து விடுகிறார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. லக்னத்துல குரு இருந்தாலும் சரி, ராசிக்குள்ள குரு இருந்தாலும் இதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் இந்த 1 வருட காலங்கள் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கணும். அடுத்து 3 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 2ஆம் வீட்டுல இருக்காருங்க. பொதுவா கேதுவோடு இருக்காரு. 3ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கிற முயற்சி மூலமாக கண்டிப்பா பண வரவு, பொருளாதாரம் இதெல்லாம் நல்லா இருக்கும். பட் கேது இருக்கிறதுனால ஒரு முயற்சிக்கு 2 முயற்சி 3 முயற்சி பண்ணினீங்கனால நன்மைகளை கொடுக்கும். பட் 2ல கேது புதனும் இருக்கும்பொழுது பேச்சுல கவனமா இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. அப்படி 12ஆம் அதிபதி 2ல இருக்கும்போது வெளியூர் வெளிநாடு வருமானங்கள் உங்களுக்கு வரும். வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். அல்லது வெளிநாட்டுல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க வந்து பணம் எல்லாம் தடையாயிட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதெல்லாமே ரிலீஃப் ஆகி வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். பட் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் அடுத்தவங்களுடைய சக்தியை உரிந்து தன்னுடைய ஸ்டைல்ல தனக்கு தகுந்தது போல வெளிப்படுத்தக்கூடியவர். இப்ப ஒரு பாம்பு வந்து டக்குன்னு ஒரு ஆளை முழுங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்? அவரு அப்பவே அதனுடைய தன்மை இழந்துடுறாங்க, அந்த உயிர் போயிருதல் அவங்களுடைய தன்மைகளை இழந்துருவாங்க. இதுவே பாத்தீங்கன்னா நம்ம வழிபாடுகள் அதிகமா செய்யும் பொழுது கேதுக்கு உண்டான வழிபாடுகளை நம்ம செஞ்சுட்டு இறைவனடி கேதுனாலே இறைவனடி சரணடைகிறது தான், வேற வழியே இல்லை. அப்போ இந்த 1 மாசம் இறைவனடி நீங்க சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, பாம்பு உள்ள போயிருக்கக்கூடிய பாம்பு டக்குன்னு ஒரு நிமிஷத்துல 2 நிமிஷத்துக்குள்ள வெளியெடுத்தா உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? அது போலதான் இறைவனடி சரணடையும் பொழுது இவருடைய தாக்கம் கொஞ்சம் குறையலாம் அப்படிங்கறத உண்மை. ஆனாலும் தடைகள் கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு அப்புறம் நல்ல லைஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுத்துருவார். அதாவது குரு ராசிக்குள்ள இருக்கிற வரைக்கும் நல்லதை மட்டுமே போதிப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும், அதே போல சிறு தடைகளுக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சி, நல்ல பண வருது அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. வெளிநாட்டுல நல்ல வேலை காத்துக்கிட்டு இருக்குது, நல்ல வருமானத்தோட வேலை காத்துட்டு இருக்குது. உங்க ஜாதகம் வெளிநாட்டு ஜாதகமாக இருக்குது, அல்லது ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போய் வாழக்கூடிய அமைப்பா நீங்க உங்களுக்கு எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வெளிநாட்டிலேயே நல்ல வசதி வாய்ப்போட நல்ல வருமானத்தோட ஒரு வேலை கடகத்துக்கு ரெடியா இருக்கு, அதை மட்டும் மூவ் பண்ணி கொண்டு போங்க, சக்சஸ் ஆகலாம். அடுத்தது சுக்கிரன் 4 மற்றும் 11ஆம் அதிபதி நீசத்துல இருக்கார் 3ஆம் இடத்துல. 3ஆம் இடத்துல நீசம் இருக்குது, நீசமான ஒரு கிரகம் இருக்கக்கூடாது.
அப்படி இருக்கும் பட்சத்துல என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் உயிர்காரகத்துவமாக இருக்கக்கூடிய உங்க கூட பிறந்தவர்கள்ட்ட கொஞ்சம் வம்பு வழக்குகள், அவங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியாம போறது, அவர் உங்க ஜாதகத்தின் மூலமாக அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றது, ஏன்னா 2ல கேது இருக்காருலே கொஞ்சம் வாக்குவாதத்தை கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுவாரு. ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் தான். இந்த 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஒரு வண்டியோ வீடோ சொத்துக்களோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த சுக்கிரன் நீங்க வர்றதுக்கு இன்னும் 12 மாசம் ஆகும். அதனால கடகராசியில யாராவது வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த நேரத்தை விட்டீங்கன்னா வேற நேரம் கிடையாது. அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆகுறாரு. யாராவது பூர்வீக சொத்து விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இத்தனை நாள் நீங்க சொத்து விக்கிறீங்க, பூர்வீக சொத்து விக்கிறீங்க, வண்டி வாகனங்களுக்கு ஒரு நல்ல போட்டு புதுசு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த நேர காலங்கள் எல்லாமே பயன்படுத்தி கொள்ளுங்கள். இவ்வளவு நேரத்துல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பூர்வீக சொத்தோ வீடோ இடமோ நீங்க சொன்ன ரேட்டுக்கு போகாம இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுடைய அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணுங்க. இந்த சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன ரேட்டுக்கு நீங்க சொல்றீங்களோ அந்த ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. அதாவது அதை விடவே அதிகமா எடுத்துக்குவாங்க, வாங்கிக்குவாங்க. சோ அந்த அமைப்பு எல்லாமே இருக்கு. 4ஆம் அதிபதி 4ல, அதுவும் 11ஆம் அதிபதி லாபஸ்தான அதிபதி அவர் சுக்கிரன் ஆகிறார். இதுலயே 21ஆம் தேதி வரைக்கும் தான் புதன் 2ஆம் வீட்டுல இருப்பார். அதற்கு மேல 3ஆம் வீட்டுக்கு வந்துருவார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வந்துருவார். அப்புறம் அதுக்கப்புறம் உங்க முயற்சிகள் எல்லாமே செமையா ஒர்க் அவுட் ஆகும். நினைக்கிறது எல்லாமே நடக்கும். விபரீத ராஜயோகம் 12ஆம் தேதி 3ல மறைவு விபரீத ராஜயோகம் பணவர் திடீர் அதிர்ஷ்டத்துல கொடுத்துரும். அப்ப எந்த பிளானிங்கும் ஒரு 16ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் பண்ணுவீங்கன்னா செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். இந்த டைம்ல நிறைய மக்களுடைய தொடர்புகள் வரும். நீங்க பிரபலமாக போறீங்க. அதே போல நிறைய மக்கள் கூட்டம் கூடும். ஏன்னா சனி அங்கிருந்து நேரா 3ஆம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பாக்குது. அதனால பப்ளிசிட்டி ஆகக்கூடிய காலகட்டங்கள். அரசியல் இருக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா பொதுவாகவே கடகராசி அரசியல் ராசி தான். சோ அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அரசியல் தொழில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே கொஞ்சம் மக்கள் கிட்ட மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு தீர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இந்த நேர காலங்கள்ல. இதுவும் நடக்கும். சோ நல்ல நேரம் அப்படிங்கிறது ஒரு 16ஆம் தேதிக்கு மேல. அடுத்து 5-10 குடையவர் 12ஆம் வீட்டுல இருக்காரு. யாரு? செவ்வாய். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் உங்க ஜாதகத்திலே குழந்தைகளுடைய உடல்நிலையில கொஞ்சம் மாற்றங்கள் வரும். கொஞ்சம் குழந்தைகளுடைய படிப்பு கொஞ்சம் டல் ஆகலாம். 5ஆம் அதிபதி 12ல இருக்குதுன்னா உங்க ஜாதகத்திலேயே குழந்தைகள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா இந்த நேரத்துல வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை மூவ் பண்ணுங்க. நிச்சயமா உங்க குழந்தை வெளிநாடு போவாங்க. கொஞ்சம் குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறைவா இருக்குது. அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அப்ப அவரே உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் ஆகிறதுனால தொழில் எப்பவும் செஞ்சுட்டு இருக்கிற தொழில் ஓடிட்டு இருக்கு. புதிய இன்வெஸ்ட்மெண்ட் புதிய தொழில் தொடங்க வேண்டாம். தேவையில்லாம வம்பு வழக்குகள் வேண்டாம். 12ல செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பா குடும்ப உறவுகளும் மனைவியோ அல்லது கணவரோ அல்லது மனைவி உறவுகள்கிட்டயோ கணவர் உறவுகள்கிட்டயோ ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வாண்டடா போய் வம்புழுப்பீங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் இந்த நேர காலகட்டங்கள்ல கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது நல்லது. சோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதி முதல் சுக்கிரன் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆக போகுது. செகண்ட் ஹாஃப் செம்மையா ஒர்க் அவுட் ஆக போகுது. சரி, என்ன வழிபாடுகள் பண்ணலாம் இந்த மாசம் கடகம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அம்மனுடைய வழிபாடு, சாந்தமாக இருக்கக்கூடிய மாரியம்மன், மீனாட்சி, காமாட்சி இப்படி இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு திங்கட்கிழமை தோறும் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். அதே போல உங்க ஜாதத்துல சூரியன் கேது சூரியன் ராகு சேர்க்கை இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்து விட்டால் கண்டிப்பாக பித்ருதோஷ நிவர்த்தி திலகோமம் பண்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா இதெல்லாம் சூரியன் ராகு சூரியன் கேதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை கிரக சேர்க்கை மாறும். ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சூரியன் ஆட்சி பலம் பெற்று இருக்காரு கேதுவோட சேர்ந்து. அப்ப 18 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பயிற்சி இது. இந்த மாதத்துல உங்க ஜாதகம் சூரியன் ராகு சூரியன் கேது இருக்குதுன்னா பித்ரு தோஷத்தினுடைய உச்சகட்டம். அப்ப இவங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாத்துட்டீங்கன்னா இந்த தோஷங்கள் இருக்குது. அப்போ கடவுள் உங்க ஜாதகத்தின் மூலமாக இந்த தோஷத்தை காட்டி கொடுத்து உங்க மூலமாக உங்க குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாருன்னு அர்த்தம். இத்தனை வருஷம் நீங்க செய்யாம இருந்தீங்கனாலும் கூட இப்போ இந்த சூரியன் ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது கேதுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது நீங்க போய் இந்த கிரகச்சேர்க்கை இருக்கும் பொழுது பித்ருதோஷ நிவர்த்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இத்தனை தலைமுறைகளாக இந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருக்கிறாங்க, முன்னோர்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்காங்க, இப்படி எந்த விஷயத்த செஞ்சாலும் இந்த பாவ சாபங்கள் எல்லாமே உங்க மூலமாக நிவர்த்தியாகி உங்க குலதெய்வத்தினுடைய அருளாலையும் உங்களுடைய முன்னோர்கள் அருளாலையும் உங்களோடக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா நடக்குங்க. இதெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை. அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா உயர்த்தியே தீர்வாங்க அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா உங்க ராசிக்குள்ள குரு இருக்கும்போது இயற்கையாக இதை செய்ய வைப்பார். இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பா போய் செஞ்சிருங்க. இதெல்லாம் ஒரு நிச்சயமான ஒரு நன்மைகளை கொடுத்தே தீரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. மற்றபடி பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம்.
நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.